வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். பரிதாபங்கள்லேருந்து தங்க நகை பாவங்கள் வீடியோக்குள்ள போயிடலாம். டிஸ்க்ளைமர். தங்கத்தோட விலை 30% குறைய போறது. ஆமா 30% கிளிக்குது. இப்படிதான் என்னத்தையா சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் தங்க ரேட் ஏறிட்டு தான் போகுது. எங்க தங்க ரொம்ப ஏறிடுச்சு நினைக்கிறேன். இது சொன்ன மாதிரி 150 ரூபா குறைஞ்சிருக்கு. சில குறைஞ்சிட்டு மறுபடியும் ஏறிடுச்சு. மனப்பிராந்தியா இருக்கும். 1000 ரூபா ஏறிடுச்சா? ஏதோ போச்சு இல்ல இருக்காது. நான் தங்கம் சொன்னவனே தங்கம் சொன்னாலே போறீங்க. ஒரு மனுஷன் சொன்னதுக்கே தங்கத்தை வாங்க போறீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இந்தியாவுல சும்மாவாட சொன்னாங்க உலகத்திலே அதிகமா தங்கம் வாங்குற முதல் கண்ட்ரி இந்தியான்னு. இப்படி போய் தானால தங்கம்னு வாங்குறீங்களே. ஏன்னா ரேட்டு குறைஞ்சிச்சு பாஞ்சுக்கிட்டு போனீங்க. ஓகே, ரேட்டு கூடுச்சுன்னு ஏன்டா போறீங்க? அடுத்த நாள் இன்னும் கூடிருச்சுன்னா அதனால இன்னைக்கு வாங்கிடுவோம். நாளைக்கு வாங்கினா 100 ரூபாய். பிளாட்டினம் டைமண்ட் தான் ஃபாரின் சைடு வெஸ்டர்ன் சைடுலாம் ஃபேமஸ். வாங்கிடுவோம். அடுத்த நாள் எப்படி அதுக்கு லாபம் தானே? எப்படி அப்ப நகையா வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. வாங்கிட்டே இருப்பாங்க. காசுன்னு கேட்டா கஷ்டமாயிருச்சு, கையில காசே இல்ல, தொழில் நஷ்டம் அப்படின்னு பில்டப் கொடுக்குறீங்க. நகை கடன் வந்தா மட்டும் இப்படி பாஞ்சுக்கிட்டு போய் போய் வாங்குறீங்க. எங்க இருக்கு காசு? அதெல்லாம் தொழில் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. சொல்லுங்க, நானும் தங்க நகை வாங்கிக்கிறேன். சொல்ல மாட்டேன். ஐடியா சொல்லுங்க. சொந்தக்காரைங்களா பழைய நகையை போட்டு வாங்குறீங்க? சொல்லுங்கடா. எப்படா வாங்குறீங்க? நிறைய ஸ்கீம்லாம் இருக்கு தானே. எங்கமா போறோம்? இன்னைக்கு என்ன நாளு? அட்சய திருதியை. ஒரு பொட்டு தங்கமாவது இன்னைக்கு வாங்கணும். பெருகும். வாங்குறதுக்கு முன்னாடி தெருவுல உங்க அத்தை உட்காந்துருக்கானு பாத்து. ஆமா, சொல்லிட்டு சொல்லாம போறது. ஆமா, அத்தை கிட்ட சொல்லிடுவோம். அத்தை கிட்ட சொல்லக்கூடாதா? அப்ப சொல்றாங்கல்ல, வயிறு எரிஞ்சுவாங்க, கண்ணு வச்சிருவாங்க அப்படின்னு. தெரியுமா உங்க அத்தை விஷயம்? ஒண்ணு வீடு தெரியுமா? நம்ம வீட்டுல இருக்க குண்டுமணி விழுந்தா கூட அவங்க அத்தை வீட்டு சொல்லிடுறீங்க எல்லாரும். எப்படி எவ்வளவு சீப்புட்டு சின்ன புட்டு கட்டணும் தெரியுமா? நான் இங்க வீட்டுல சரி வா, நான் பாத்துட்டு வரேன். பாத்துட்டு சொல்ல வீடு முடிஞ்சே விடியாது. கண் திருஷ்டி போட்டாலே விளங்க இல்லையா? கரெக்டா போகும்போது வந்துருவாங்களோ. நல்லா பாத்தியா? உங்க அத்தை இல்லம்மா, நான் பார்த்தேன் வாசல்ல இல்ல, உள்ள போயிருச்சு. அப்படி தாண்டா இருப்பா. கரெக்டா வீட்டுக்கிட்ட போகும்போது என்ன இங்க பக்கம் எங்க போறீங்க ஃபுல் டீடைல் வாங்கிடுவா. பாத்து நல்லா பாத்து. இல்லம்மா வாமா. என்ன அப்பன மாதிரியே இருக்காங்க எல்லாரும். என்ன மதனி, எங்கயே நல்லா கிளம்பி போற மாதிரி இருக்கு. நகைச்சுவை பண்ணா நல்லதுன்னு சொல்றான். நாங்க வந்து என் கூட படிச்ச சிநேகிதி ஒருத்தி உடம்பு சரியாம இருக்கா. நீ எந்த ஸ்கூல்ல போய் படிச்ச? நீ படிக்கவே இல்ல. இல்லையா? 1வது 2வது போனல அந்த ஸ்கூல்ல படிச்சேன். அப்போ வந்து ஒருத்தி வந்து அங்க போய் இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கா, நான் போய் பாத்துட்டு வரலான்னு. அப்ப ஆஸ்பத்திரிக்கு போறீங்களா? ஆஸ்பத்திரிக்கு கூட வரவா பாத்துட்டு வரா. நீங்க போய் நீங்க கிளம்பின மாதிரி இருக்கு. நாயமங்கலத்துக்கு போறேன். சாமி கும்பிட போறீங்களா? ஆமா சாமி கும்பிட்டு வாங்க. சரிப்பா, சரி பாத்து போயிட்டு வாங்க. எந்த ஆஸ்பத்திரிக்கு போறீங்க? ஜிஹெச் இருக்கு. இப்போ நான் பேசிக்கிறேன். சரி பாத்து போயிட்டு வாங்க. பாத்தியா விஷம் வந்துருச்சு பாத்தியா? சொல்லுங்க. இது எடுங்க. ஏதோ கேட்கும்போது எங்களுக்கு எடுத்து தராம அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் கேட்கும்போது இங்க ஏய் மல்மைனே, நீங்க என்னடா இங்க என்ன பண்றீங்க? ஜிஹெச் போறேன்டீங்க. ஜிஹெச்க்கு தான் போலான்னு போனோம். நீங்க கூட தான் தாயமங்கலம் போறேன்னு சொன்னீங்க. தாயமங்கலம் போனேன், பஸ் மாத்தி ஏறிட்டேன் போல. கொண்டாந்து இங்க நேரா கிட்ட போயிட்டாங்க. கால் அங்கதான் வச்சா இழுத்துக்கிட்டு வந்துருச்சு இந்த பக்கம். சரி நீங்க என்ன பண்ண? நகை வாங்க. அது ஃப்ரெண்ட் செத்தா சாவறாங்க அப்படிட்டு போச்சுன்னு சொல்லி அத பத்த வச்சிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியன்னு இன்னைக்கு கூட்டமா இருக்கு. கடை பூரா கூட்டமா. நீங்க வாங்க வந்தீங்களா? நீ சொல்லு என்ன அக்ஷய திருதியை? அக்ஷய திருதியை அவன் என்ன கேக்குறீங்க? நீ போடா. அப்புறம் நீங்க என்ன வாங்க வந்தீங்களா? நான் எங்க வாங்க வந்தேன். இந்த பவானி இருக்கால்ல, அவ துணைக்கு கூப்பிட்டாந்தா அங்க வாங்கிக்கிருக்கா பாரு. அவளு வந்திருக்காளா? அவ மட்டும் கிடையாது, சுசீலா அந்த முக்குல நிக்கிறாரு. எல்லாரும் எங்க போறேன்னு சொல்லிட்டு இங்கதான் வந்திருக்கீங்களா? எல்லாம் இங்கதான் இருக்காளுங்க. கடையே நம்ம ஊருக்காரங்க மொத்தமா மேய்ஞ்சுக்கு இருக்காங்க. சரி நீங்க போய் பாருங்க. தோட பத்த வச்சுட்டு வந்துடுறேன். ஒழுங்கா சொல்லிருக்கலாம்ல அத்தை கிட்ட. பாரு ஒரு மாதிரி அசிங்கமா போச்சு. என்ன அசிங்கமா போச்சு? இப்ப அத்தை கூட தான் எங்க தாயமங்கலம் போயிட்டு வருது. எல்லாமே அப்படித்தான்டா. மாட்டினா பின்னாடி பெரியமா நிக்கிறாங்க. பெரியமா நிக்குதா? என்ன சொல்ற? ஆமாமா, மாட்டினா கூட மாட்டாத மாதிரி அப்படியே சமாளிச்சுட்டு அவரோட காசு எடுத்து வாடா. டேய் வாடா இங்க.
என்னங்க மாடல்ஸே ஒழுங்காவே காட்ட மாட்டேங்கிறாங்க. காட்ட மாட்டாங்க, இன்னைக்கு மதிக்க மாட்டாங்க தான் நான் சொல்றேன் நானு. அச்சயத்திலே அன்னைக்கு மதிக்க மாட்டாங்களா? எல்லாம் கூட்டமா இருக்குல்ல, நீங்க நகை கடையா மளிகை கடையா தெரியல, சோரப்பருப்பு 1/2 கிலோ உளுத்தம் பருப்பு 1/2 கிலோங்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஆம்பளைன்னு எதுக்கு இருக்கீங்க? நீங்க தான் வந்து கேட்கணும். என்ன கேக்குறது? மேனேஜரை கூப்பிட்டு கேளுங்க. ஆம்பளை என்ன பரவாயில்ல, பொம்பளை எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க, போனா இப்படி பார்த்தா எப்படி பார்க்க முடியும்? ஆம்பளை போக முடியுமா? அங்க பாருங்க, அந்த ஆம்பளை எல்லாம் பாருங்க, நீங்களும் வாங்க வாங்க போங்க. என்னைய வச்சுக்கிட்டு நீ கடைக்கு ஏன் இன்னைக்கு வர காட்ட மாட்டாங்க? மேனேஜருங்க, ஃப்ளோர் மேனேஜர் நீங்க தானா சார்? என்ன சார் நகை வாங்கணும்னு வந்தவனா இதான் அப்படிலாம் ட்ரீட் பண்ணல நீங்க எங்கள? இல்ல டிசைன் காட்டுங்கன்னு சொன்னோம்னா அவ்வளவுதான் இருக்குன்னு 3 டிசைன் எடுத்து வைக்கிறாரு, 2 டிசைன் எடுத்து வைக்கிறாரு. சரி எடுத்து கையில பாத்து இருக்கும்போது ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. என்ன இது எப்படின்னா எப்படி கூட்டம் அப்படிதான் சார் இருக்குதா சார்? ஒருத்தர் நம்ம பில் போடல, நம்ம மைண்ட் செட்ல இன்னும் முடிவு பண்ணல. சரி எடுத்து வைங்க, இந்த வரன்ட்டு போயிட்டு வந்து திரும்பி பார்த்தா இந்த செட் இல்ல வாங்கிட்டாங்க சார். அது அத விடுங்க சார், எங்களுக்கு பில்ல போறதுக்கு அவ்வளவு நீங்க அங்க பாருங்க, வராங்க வாங்குறாங்க போயிட்டே இருக்காங்க சார். சார் அட்சய திருதியை அப்படின்றது ஒரு ஸ்கேமா இருக்கும். டிக்கெட் நகைக்கடைக்காரங்களாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கல்ட் ஃபார்ம் பண்ணி நல்ல நாள் ஒரு சிண்டிகேட் மாதிரி ஃபார்ம் பண்ணி வந்து மக்களை இதுக்குள்ள நம்ம இன்னைக்கு வாங்குறதுனால உங்களுடைய இழுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இது பண்றாங்க. எல்லாம் மனப்பணம் பண்ணிட்டு தான் வர்றது டெய்லி கடைக்கு. இப்ப வர்றது ஒண்ணும் இல்ல, உனக்கு நகை நீ வாங்கி ஆகணுமா? உனக்கு என்ன கண்டிப்பா வாங்கி வாங்கியாமா? கோல்டு கேன் இருக்கா சார்? கோல்டு கேன் அந்த மாதிரி பெருக அப்படி சொல்லி திணிச்சிட்டாங்க மக்கள். மேக்கிங் சார்ஜ் போடுறோம் 3% சேதாரம். என்ன அப்படின்னு சேதாரமாயி போகுது? காயின் அப்படி தட்டி எடுக்கிறதுல சேதாரமாயி போகுது உங்களுக்கு எல்லாம் தங்கமா. மிஷின் ப்ராசஸ் அது இப்போ கூட விடாம அதையும் உருக்கி எடுத்து போட்டு டஸ்ட் கோல்டுன்னு சொல்லிட்டு அதையும் ஏதாவது செய்ய போறீங்க. எனக்கு புரியல இதெல்லாம். எனக்கு வேஸ்ட் ஆகுது. இருக்கேன் அழுகாதீங்க, அழுதுகிட்டே வாங்கினா சேராதீங்க. ஆமா இப்படியே ஒண்ணு சொல்லுவாங்க, இன்னைக்கு எழுத வரக்கூடாது அப்படின்னு. வாங்க வந்த சர்வ விருட்சங்களும் சர்வ கடாச்சங்களும் உங்களுக்கு நிறைஞ்சு உங்களுக்கு இன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய பொண்ணானது பொன் பல மடங்காக உருவாகி சொல்லி சொல்லி போறாங்க. மத்த யாரும் சொல்றாங்களா இல்லையா? நகைக்கடைக்காரங்க நல்லா சொல்லுவாங்க. மத்த நாளா வந்தா டீ காபி தான் தருவாங்க, இல்ல எடுத்துட்டு வரேன் பாட்டுக்கு வேணா எடுத்துக்க அப்படின்ற மாதிரி வராங்க. வாங்கிட்டியா? வாங்க இங்க வாங்க, இது பாரு நல்லா இருக்கான்னு பாருங்க. காயின்ல என்ன நல்லா இருக்கான்னு பாருங்க, வாங்கிட்டு வா. எனக்கு இது வாங்கிட்டேன், வாங்க பில்ல போடலாம் போ. காயின் எடுக்கிறது காயின், அதுல ஒரு டிசைன் பார்த்தா வாங்குவீங்களா சார்? லட்சுமி காயின் இருக்கு சார், அதுலயே வந்து விநாயகர் காயின் இருக்கு சார், முருகர் காயின் வந்து இப்ப நாங்க புதுசா இதுல மட்டும் இவ்வளவு டிசைன் வச்சிருக்கீங்க. வாங்க நாங்க செயின் மத்ததெல்லாம் டிசைன் கம்மியா இருக்கு. ஐயோ கூட்டமா இருக்கலாம். ஒருவேளை காயின்ஸ்லாம் கம்மியா சேல் ஆகும் போல. ஸ்கேன் 12 மணிக்குள்ள வாங்கணும்னு மக்கள் எல்லாம் ஒரே ஆரவாரம் மட்டும் வந்தாங்க போல. ஒன்னும் செய்ய முடியாது. ஸ்கேன் டக்குன்னு முடிக்கவும் மாட்டீங்க சார். ஒர்க் ஆகுதா இல்லையா சார்? இருக்கு சார். ஏன் அவசர பண்ணிருக்காங்க? இருக்கு சார். ஏன் சார் வெயிட் பண்ணிருக்காங்க? இருக்கு சார், பண்ணிட்டு போறேன் சார். ஏன் சார் அவசரப்படுறீங்க? இன்னொரு சிஸ்டத்தை போட்டு நீங்க அந்த சைடு ஆளை உட்கார வைக்கலாம். ஒரே சிஸ்டத்தை வச்சுட்டு ஒருத்தர் எவ்வளவு நேரம் பில் பண்ணுவீங்க சார்? டெபிட் ஆயிடுச்சு எனக்கு, ஆனா உங்களுக்கு நான் வரல, ஃபெயில்டு மாதிரி. இல்ல சார், இன்னும் நமக்கு வரலீங்களா? பேமெண்ட் காட்டல சார். இருந்தது அவ்வளவுதான், எடுத்துட்டாங்க. காசு இருக்கா இல்லையா உங்கள்ட்ட? டெபிட் வேணா காசு தரவா? இல்ல அதுக்கு சொல்லுங்க. நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க சார். பண்ணுங்க சார். நீங்க பண்ணுங்க இல்ல சார். இல்ல எனக்கு திருப்பி அமௌண்ட் கிரெடிட் ஆனா தான் பண்ண முடியும் சார். ஏடிஎம் இருக்கா பக்கத்துல? கேஷ் அக்செப்ட் பண்ணுவீங்களா? வெளியில போங்க, ஏடிஎம் இருக்கும். ஏடிஎம் தெரியுமா? மிஷின் மாதிரி இருக்கும், உள்ள ஏசி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா ஏசி ஒர்க் ஆகாது, பணம் வரும். அதை எடுத்துட்டு வந்து கட்டுறீங்களா? பணம்னு ஒரு மணி பாத்துருக்கீங்களா? நான் பே பண்ணவா? நான் பே பண்ணவா சார்? பண்ண வேண்டியதானே. வந்துட்டு எவன் கண்டுபிடிச்சா அந்த யூபிஐ மெத்தட்? கிடைக்கும். யூபிஐ கியூஆர் கோட காட்டுங்க. எவ்வளவு சார்? இவருக்கு அதே ஆக போகுது. என்ன சார் எனக்கு மெசேஜ் வந்துருச்சு, ஆனா ப்ராசஸிங் பேமெண்ட்னே வந்துகிட்டே இருக்கு. வந்துரும்ல, வரும்ல. சொல்றேன் நான், எனக்கு டிபீட் பண்ணிட்டாயான்னு சொல்றேன். அதுக்குள்ளே போன் இப்ப என்ன பண்ணி இப்ப 5 நிமிஷம் நிக்க மாட்டாராம். வாங்குங்கிறான், முக்கியங்கிறான், இதுங்கிறான், காசு தராங்கிறான், என்னென்ன பேச்சு பேசுறான் சார். பின்னாடி வந்துட்டு என்னங்கிறான், காசு இருக்கா? தெரியுமா உங்களுக்கு? ஜோக் வரையா? ஏடிஎம் ஜோக் அடிக்கிறான் சார். வேற மாதிரி என்ன சார் வந்து பில் போற இடத்துல சண்டை போட்டுருக்கீங்க? சண்டை போடுற இடமா சார்? இல்ல சத்திரமா? நகை கடையில இருந்து படிக்கணும் சார். யூபிஐல பே பண்ணா யூபிஐல பே பண்ணுங்க சார். யூபிஐல பே பண்ண தெரியலனா you just go outside, there is an ATM you know. சார் நீங்க பண்ணுங்க சார். நீங்க பண்ணுங்க, பே பண்ணுங்க சார். வழி விடுங்க சார். நீங்க வந்து சார் யூபிஐ பேமெண்ட்ன்றதே வந்து ஃபாஸ்டா பண்ணணும்ன்றதுக்காக தான் சார். நீங்க எல்லாம் போன் வச்சிருக்கீங்களா? முதல்ல ஜிபே கூகுள் பேனா என்னன்னு தெரியுமா? ஐயோ இந்த பட்டன் போனை வச்சுக்கிட்டு வந்து வேற இங்க டார்ச்சர் பண்றாங்க. இவங்களோட வாழ்றதே ரொம்ப கஷ்டம் போலயே. அப்டேட் ஆக மாட்டேங்குது. காட்டுங்க சார். காத அவர் தடவுறாரு. எழுதி போட்டுருங்க.
போயிடுச்சா? பேமெண்ட் ஆயிடுச்சா சார்? பேமெண்ட் போயிடுச்சு, இன்னும் போய் சேரல. அத பேக்காம கடைக்காரங்க ப்ராப்ளம் டெக்னிக்கல் எரர் ஏதோ நடக்குது போல. என்ன ஏடிஎம்ல ஒட்டாம ஆகாதப்ப என்ன எல்லாரும் மொத்தமா வர்றதுனால கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸா இருக்கு. இருக்குன்னா சரி பண்ணுங்கடா. இன்னைக்கு தான் நாங்க கூட்டமா வருவோம்னு தெரியுங்களா? அப்புறம் ஏன்டா அப்படி பண்றீங்க? சர்வர் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா சர்வரை மாத்தியா? கடையை மாத்திடா. கடையை மாத்தியா? இவன் தான மாத்திக்க முதல்ல. இவன் என்ன தாங்க சார், தாங்க எடுத்து தாங்க இங்க வாங்கி நான் யாருக்கு சும்மா தர்றது இல்ல. மந்திரம் போட்டு தான் தர்றது போல இருக்கு. பாத்தியா என்னங்க பண்றாங்க? எல்லா சாமியும் கும்புற மாதிரி இந்த காபா போட்டோ இருக்கு, ஜீசஸ் போட்டோ இருக்கு, எல்லா சாமிக்கும் வச்சிருக்காங்க. யாரு வாயில ஏதோ சொல்றாருங்க. சொல்றாரு பாப்போம் என்ன இருக்கு. சார் மேடம் அம்மா நான் ஏதாச்சும் ரெண்டு பேரும் சேர்ந்து 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 வாங்க. சார் விழுந்துரு போகுது. பாப்பா வாங்க வாங்க. எங்க செருப்பு கட்டுங்க சார். சார் ஒரு நிமிஷம் பிடிங்க. செருப்புலாம் நாங்களாம் ஷூ போடுறோம். சரி. இப்போ நீங்க இது குடுக்குற மரியாதையை பார்த்து அது மேல எனக்கே ஒரு தனி மரியாதை வந்துடணும். தங்கத்து மேல வந்துச்சா? வருது. அதுக்கு தான் சார் அந்த அப்படியா? சார் அக்ஷயக்கு திருதிங்கிறது சும்மா கிடையாது சார். சர்வர் லட்சணங்களும் சேர்ந்த இதெல்லாம் பண்ணாதானே மறுபடியும் அக்ஷய திருதிக்கு மக்கள் வருவாங்க. இதான் அக்ஷய திருதியாம்ல. ஊரே போய் நகை வாங்கிருக்காங்க. எங்க வீட்ல எல்லாம் என் ஒய்ஃப் கூட்டு போய் வாங்க வச்சிட்டாடா. நீங்க வாங்கலையா? சும்மா போட்டுக்கிட்டு இன்னைக்கு தான் வாங்கணும்னு ஏதோ இருக்கு. இன்னைக்கு ரேட் ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு வாங்கினா வந்து பல மடங்கு பெருகுமாண்டா. பல மடங்கு பெருகிறத நான் பாத்துட்டேன். நான் வீட்டெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு வருஷம் இந்த டைம்ல வாங்குறதுனால தான் இது டெவலப் ஆகுது தவிர தனியா டெவலப் ஆகிறதுல ஒண்ணுங்க. ஆமா, என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? இது என்ன அட்சய திருதிக்கு வந்து தானம் வழங்குறது தான் சொல்லுவாங்க. சாப்பாடு போடலாம் அந்த மாதிரி போடுறதுதான் வந்து கான்செப்ட். ஆமா, நான் கடைக்காரனா ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து இதை நம்ம போட்டு பண்ணுவோம், ஒரு டேவை செலிப்ரேட் பண்றோங்கிற மாதிரி தீபாவளி பொங்கல் மாதிரி அட்சய திருதி இவங்க பூரா போய் இன்னைக்கு வாங்குறாங்க. அப்படியாடா? மண்டைய கழுவி வச்சிருக்காங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி வாங்கிட்டு போயிருவாங்க. இங்க மலை இறங்கினாலும் போய் வாங்குறாங்க, ஏறினாலும் போய் வாங்குறாங்க. என்ன இவ்வளவு அறிவு களஞ்சியமா இருக்கு. எப்படா இவ்வளவு மேட்டர் தெரியுது? சயின்டிபிக் ப்ரூஃப் அது இல்லன்னா நான் எதையும் நம்ப மாட்டேன். பரவாயில்ல, ப்ரோக்ரெசிவா இருக்க நீ. ஆமா, இந்த தன்மையே உன்னை வந்து ஆனா என்ன ஆக்சுவலா உண்மைன்னு பார்த்தா இன்னைக்கு ரேட்டுக்கு ஏறி இருக்கு, திருப்பி 2-3 நாள் இறங்குற வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு நான் போய் வாங்கிடுவேன். பரவாயில்லையா? கைய குடுறா மாப்ள. ஆளு பாக்க கேன மாதிரி இருந்தானா ப்ரோக்ரெசிவ் திங்கிங்னு வந்தா அவனை அடிச்சுக்க முடியலடா. நான் பாரு இன்னும் போட்டுக்கிட்டு வீட்டுல சொல்றதே கேட்டுக்கிறீங்க. பிராக்டிகலிட்டியா வரணும். அதெல்லாம் இருக்கட்டும். என்னடா கால்ல கட்டு போட்டுருக்க? என்னடா ஆச்சு? கீழ விழுந்துட்டேன் பைக்ல நேத்து. ஒழுங்கா ஓட்டு ஸ்டார். வண்டி ஓட்ட தெரியாம இத்தனை வருஷமா வண்டி ஓட்ட தெரியாம இருக்க நீ. கரெக்டா ஓட்டுறா. கரெக்டா தான் ஓட்டு வந்தேன். எங்க விழுந்த? இந்த பாலத்துக்கிட்ட விழுந்தேன் நானு. அதான் பாலத்துக்கிட்டயா? பாலத்துக்கிட்ட தண்ணி இருக்குடா. வலிக்கு ஸ்கிட் ஆயிருச்சோ? தண்ணி இருந்தா பரவாயில்ல, கண்ணு 2-3 கண்ணு உருண்டுட்டு இருந்துச்சு. ஆக்சிடென்ட் ஆயி இல்ல அந்த மாதிரி இல்ல. பைக் எடுத்து ஆபீஸ் போயிருந்தேன், புது பைக் எடுத்துக்கிட்டு. அவட பார்த்தாங்க குறுகுறு நல்ல பைக், புது பைக்கான்னு பார்த்தாங்க. அந்த கண்ணை பூரா போட்டுட்டாங்க. அது ரொம்ப முற்போக்கா பேசிட்டு கண் திருஷ்டின்றாரு. அக்ஷய திருதிக்கு இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கொடுத்துருந்தீங்களா? கண் திருஷ்டியை போய் நம்புறா? சயின்டிபிக் ப்ரூஃப் அப்படின்றார்ல. நேத்து போட்டாங்க, நீ காலைல விழுந்துட்டேனே. அதை விடு. சயின்டிபிக்காவே எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி. மண்டே உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லு, அதை நான் ஏத்துக்கிறேன். இல்லையா இல்லன்னு சொல்லி ஏத்துக்கிறேன். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு சயின்ஸோட கொண்டு போய் கோர்த்தன்னு வச்சுக்க, ரெண்டா வகுத்துறேன் பாத்துக்க. அதுக்கு சொல்லடா. ஏய் நடா, இதை நம்ப மாட்டேங்கிறேன், இதை மட்டும் நம்புறேன். இல்லடா, நான் அதுக்கு இன்னுமே கண் திருஷ்டிங்கிறது இருக்கு. கிடையாது, கண் திருஷ்டி இருக்கு. நீ கிடையாது. என்ன போடுவாங்க நீ உனக்கு தெரியாது. ஏய் இதுக்கு என்னைய மாதிரி நம்பிட்டு போறலாம். இது கேவலமா நீ நம்பி. சரி தடுக்கிருச்சுடா. கால் அடி போட்டு. இல்ல அடுப்புல நின்னுட்டு போவோம். ஏன்டா தடுக்குது? நின்னுட்டு போவோம். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்க தண்ணி குடிச்சிட்டு போறது, உட்காந்துட்டு போறது. ஸ்டார்டிங்ல ஒண்ணு பண்ணாங்களா, வத்த இருக்கான்னு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் போனோன்றது அது எல்லாமே அதுக்குள்ள வர்றதுதான். இன்னும் இருக்காங்க அப்படி என்ன. அதான் இன்னைக்கு வந்து 3 மே. இன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளோ அதை கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வாரன்.